எல்லாரும் மேப் பண்ண சொல்லுங்க. நாங்க இப்போ எங்கே போறோம் கைஸ்? ஏன்னா சோத்து முட்டையா என்னடா சீஸ் பாக்கெட் இதெல்லாம் நிறைய இருக்கும். இது எதுவும் இல்ல. அப்படி கடை இருந்தது. என்ன ஸ்லைஸ் காமெடி பண்ண சொன்னா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன். பைக்ல போயிட்டுருக்கேனே. பைக்ல இப்பதான் நாங்க பருத்தி உருட்டு வந்திருக்கோம். அது கோயில் தடவை துள்ளு 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 துள்ளு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? என் கையில கிடைச்சேன் வகுந்துருவேன் வகுந்து. அவன் வருவானா மாட்டனால? எங்க இருக்க? பைக்ல போயிட்டுருக்கேனே. பைக்ல போயிட்டீங்க? எங்க போற? ஆமா, நான் இங்க ஒரு இடம் வரைக்கும் போயிட்டுருக்கேனே. எங்க பூ கொடுக்க போறியோ? ஆமா ஆமா, அவங்களோட பைக்ல போயிட்டுருக்கேனே. இப்போ ஒத்தைக்குமா போற? சரி சரி. இப்போ வந்து அவனுக்கு பைக்கே ஓட்ட தெரியாதானே? ஆமா, அவனுக்கு ஸ்கூட்டி ஓட்டுறது. அவன் எப்படி பைக்ல போவான்? அவனை பிடிச்சி இல்ல ஒளி ஆக்கணும். உட்கார இடம் தெரியும் போமாங்க. டேய் எங்களை இங்க பாடா லே. அட கிறு இளம் முடிஞ்சு நான் முடிஞ்சு. சரி முடிஞ்சப்ப அடுத்து ஸ்டார்ட் பண்ண ரெண்டாகும். வேற பயக்காரா இருந்தா நல்லா இருக்கும். நாங்க எதுவும் சத்தம் கேட்கும் மாதிரி இருக்கு. நம்ம குஞ்சானா இருப்போம் நினைக்கிறேன். இல்லை அவனான்னு பாரு கேமுக்கா ஆட கூப்பிடலாம். ஃபேமிலி மனுஷரே வராங்களா? ஏன் அவனுக்கு அங்கதானே இருப்பாங்க. பாப்போம் இருந்தா பாப்போம். ஒருத்தர் இருந்த மாதிரி தெரியல. எங்க போன? பைக்ல எங்க போன? பைக்ல எங்க போன? பைக்ல எங்க போன? வண்டியே ஓட்ட தெரியாது. சரி, வண்டி ஓட்ட தெரியாது. இப்பதான் வந்து நிக்க கரெக்டா நீங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேனே. வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? இல்ல பைக்ல போயிட்டு இருக்கேன் ஒத்தையில. உனக்கு காலைல என்ன சொன்னேன்? பாருன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? போன் எடுத்துல என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கணும். இல்ல இங்க கோயில்ல தான் இருக்கேன்னு சொல்லிருக்கணும். நீ திட்டு எல்லாம் அதான் எடுக்கணும். எனக்கு தெரியாது. இப்போ நம்ம உன்னைய வச்சுக்கிட்டு எங்க போனாலும் நீ தாண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க. கஷ்டமா இருக்கு. இந்த பையில பாரு இவ்வளவு பொறுப்பா வந்து நிக்கான். இவன் தான் முதல்ல என்னையே வீட்டுக்கு கூட்டு வந்து எழுப்புனது இவன் தான். எனக்கு கிணத்துக்கு போகணும்னுட்டு இவன மாதிரி இருங்களாம்ல. நம்மள இப்படி பண்ற. ஆஹா காய்ஸ், இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா கரிசல் சுடலைமாட சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒருக்கா சொல்லு. கரிசல் சுடலைமாட சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கரிசல் சுடலைமாட சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. எதுக்குன்னா சாமி கும்பிட. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன்ல வேற மோசமா நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால சாமியை கிளம்பி போறோம். அதுக்கப்புறம் பக்கத்துல கிணறு உண்டு, எங்க சித்தப்பா தோட்டம். அங்க போய் குளிச்சுட்டு vlogs அதே யூடியூப் சேனல். மேல வா, உனக்கு புரிய காது கேட்காது. இல்ல இங்க எவ்வளவு நேரமா நிக்கணும்? இப்பதான் பயங்கர வெயிலடிக்கு எப்படிப்பா சமாளிக்கியோ? எல்லா வயலும் 110 டிகிரி. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை நிகழ்ந்தாலும் வாழ முடியும். மாடுகளை இங்க மேய்ச்சிட்டு இருக்காங்களா? எவ்வளவு எல்லாமே நாட்டு மாடு வளர்க்கறதே இப்ப எல்லாம் நின்று போச்சு. அதாவது இப்ப ஒரு தம்பியை காமிச்சிருப்பேன். அந்த தம்பியை நம்ம தெரிஞ்சப்ப நம்ம ஊரு வந்து அடிக்கிற வெயில் 100 டிகிரி வெயில நின்று மாடு மேய்க்கிறாங்க. இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான். சாலங்கியாலம் போல வந்தா அந்த இடமா அவ்வளவு அழகா இருக்கும். சாலங்கியாலம் போல் எப்படின்னா பிடிச்சா அப்படி இனிப்பா இருக்கும். இது என்ன ஸ்லைஸ் பாட்டு காமெடி பண்ண சொன்னா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன சொல்ல சொன்னேன்? இந்த ஜூஸ் வர்றதுக்குள்ள அவங்க வர்றதுக்குள்ள இந்த ஜூஸை குடிச்சிட்டோம். ஒருத்தர குடிக்கிற சுகமே தனி சுகம்னு சொல்ல சொன்னா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்லைஸ் பாட்டுல ₹10 தர மாட்டாங்க. இல்ல
வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வெயிலுக்கு ஆனா இந்த ஜூஸ் குடிக்கிறது வேற லெவல். அதுலயே ஸ்லைஸ் அருமை அருமை. ஒத்தையில குடிக்கிற சுகமே தனி சுகம். ஆமா ஆனா வர முன்னாடி இந்த பாட்டில கதம் ஓகேயா சோழி முடிஞ்சு கூடுத்து வரோம்னே. கொடுத்து வரியா நீ எப்படி ஆனா மத்தது கலந்துருக்கு பிரச்சனை இல்லையா உனக்கு? மத்தது கலந்துருக்கு. மத்ததுன்னா மத்தது மருந்தா ஒன்றுவேன் எனக்கு ஒரு மடை தானே போல யாமனே இப்படிலாம் இருக்க. வாடகை நீ கிளம்பி நீ வேலைக்கு தானே போற? வரணும். 5 கிராமம் 5 கிராமம் போயிருக்கா. ஒரு பொண்ணு பண்ணு அண்ணா அங்க 2 ஜீவனுக்கு வருது. நீங்க கூட்டுருவா உனக்கு ஸ்லைஸ்ல ஒரு மடக்கு யாரெல்லாம் வரா உள்ள தள்ளி விடல அவன சில்வண்டு அவன வேற அவன் எப்படி வரானே சில்வண்டு ஏலே சில்வண்டுலே டேய் அங்க பாருடா மீன் மீன்ல தேங்காய் சாப்பிடுது. உன்னை உள்ள தள்ளி விட்டேன்னு வச்சியா ஒன்னையும் சாப்பிடும். ஏய் உள்ள வந்துட்டாம்ல. கை கொடு அந்த வேற வீடியோ கட்டினாப்புல கொலை கூட பண்ணுவாயா? தூசத்தாளே ஆளப்படுத்துங்க. பையனுக்கு இப்ப ரீசெண்டா பருத்திவரன் படத்துல வந்து அந்த மியூசிக் ட்ரெண்ட் ஆகுதுல்ல, அதுல அவங்க ரீல்ஸ் எடுக்கணுமா வந்து எடுத்துருவோம். அதான் நம்ம இன்னைக்கு வேலை. தற்செயலா தான் வந்தான். அண்ணே ஒரு வீடியோ எடுத்தாங்கண்ணே. எங்களா போயிட்டு வர காக்கா இறந்து எடுதான் அடை காக்காது. எத்தனை முட்டை வச்சிருக்க அடை காக்கா? மதுரக்காரம்ல எதுவும் புலம்பிட்டு அவனை என்னன்னு கேளு. உன என்னடே செய்யணும் எடுக்கணுமா? இந்தா வா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரலி வித்து காமிச்சாச்சு, அவ்வளோதானே. இதுதான் நம்ம கரிசல் கோயிலோட மண்டபம். ஒரு காலத்துல இங்க பாத்தீங்கன்னா பாட்டிலு, மூடி, கப்பு, சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் நிறைய இருக்கும். இப்ப எதுவும் இல்ல. கடை இருந்தது இதனால இதெல்லாம் என்ன தெரியுது நமக்கு, இங்க வர்ற ஆட்கள் எல்லாமே இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அம்மா தலைவருக்கு பருத்திவரன் கெட்டப்ல வீடியோ எடுக்கலாம் வந்திருக்கோம். மதுரை வீரன் தானே மதுரை வீரன் ஜல்லிக்கட்டுல அடங்காத காலை. அண்ணன் தம்பி 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. யோகா பண்றாங்க. இப்பதான் நாங்க பருத்திவரன் ஷூட்டிங் முடிச்சு வந்திருக்கோம். தப்பாச இந்த பையலுக்கு அவன் பருத்திவரன் நானா செவ்வாடை. உங்க அண்ணன் பாலந்தர் அவ்வளவு பெரிய அப்பாடகரா? ஆமா, எங்க அண்ணன் பெரிய அப்பாடகரா. அண்ணே வீரப்புலி சூரப்புலி. என்னடாச்சு பாரு எப்படி எடுத்துருக்க பாரு. அதுக்கெல்லாம் இங்க மைண்ட்ல அறிவு ஏதாவது வேணும்டா எடுக்கிறதுக்கு. ஒழிச்சிட்டேன் பாருங்க வீடியோ கட்டு. அவ்வளவு வசதியா இருந்தா அவன் எதுக்குனே நம்ம கூட சுத்த போறா. பிச்சைக்காரன் இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான். அதுவும் வாஸ்தவம் தான். பிச்சைக்காரப்ப அப்படின்னு தெரியாதாடா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளு? உங்களுக்கு பிடிக்கும். அசிங்கப்பட்டான் குமாரி. அவனுக்கு தான் கொடுக்க மாட்டேன், எனக்கு தர மாட்டியா? எல்லாம் சோத்து முட்டையில நான் போறேன். கார்த்தி உனக்கு அப்பவே ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதை பாக்குறியா எப்படி இருக்குன்னு? ஏய் வேற லெவல்ல இருக்குனே. இவர ஆர்டிஸ்ட் நெரிச்சிட்டியே. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்ட. மக்களே போட்டோ பாருங்க. தம்பிக்கு நான் எடுத்த போட்டோ எப்படி இருக்கு? சும்மா தலைவர் திமிங்கல மாதிரி இருக்காரா? பக்தி திருநகை அத்திக்கிற
அடி சாட்டு எனக்கு நேரம் வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே அவங்க அட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா ஏன்டா அப்படி பட்ட இடத்துல வந்து பஞ்சு கொண்டிருக்கீங்க வரப்பிட்டு இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி எங்கே போகிறோம் கைஸ்? நாங்கள் தெருலேருந்து வரோம். நாங்கள் தெருவோடி போகிறோம். இப்போ நாங்கள் செப்பல் போட்டு நிற்கிறோம். தெருலேருந்து வரோம் கைஸ். தெருவோடி போகிறோம். நாங்கள் தெருலேருந்து வரோம். தெருலே போயிட்டுருக்கோம். தெருவில் இருந்து வந்தோம், தெருவோடி போகிறோம். ஒரு கிணத்துலையும் தண்ணி இல்லை, தொட்டியிலும் தண்ணி இல்லை. கடைசியாக ஒரே ஒரு தொட்டி இருக்கு, அதில் போய் பார்ப்போம். தண்ணி இருக்குன்னா ஒரு குளியில போடுவோம். இது ரொம்ப பொல புளியா இருக்குங்களா? அந்த சைடு வானே தொட்டி இல்லனே போல அது கோயில். ஓ வாழ்க்கையே வருத்தமா இருக்கு. கோயில்ல இது தொட்டி நினைச்சு வந்து விட்டோம்டா. போச்சு, என்ன பண்ணலாம் கார்த்தி? வீட்டுக்கு சாப்பிட்டு போக வேண்டியது. எப்படிலாம் போட்டோ இருக்கு? ஒன்றா மட்டும் தானே முடியும். எங்கேயோ பிறக்க விட இங்க வந்து பிறந்துட்டேன். சரி சரி, பூல் சன்னனுக்கு பிடிக்காது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இருந்தாலும் நீ புகழ்ற நானும் கேட்டுக்கிட்டேன். நீ சூப்பரா இருக்குண்ணே. அது என்னன்றடா பர்த்லேயே எப்படி நம்மளுக்கு இந்த கிரியேட்டிவ் மைண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. கௌதம் சொல்லு. அந்த பயிருக்கு ஒரு பயிருக்கு அதை ஃபஸ்ட்டு யார் எடுத்தாலும் போகும்போதுல ஸ்லைஸ் யாருக்கெல்லாம் ரேஸ் போவோம்? உங்க ரெண்டு எடுத்து யார் ஃபர்ஸ்ட் வரதா? சரி 3. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கௌதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் பையன் வந்து என்ன அதில் இருக்குது, அதை யார் முதல்ல போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்கள வந்து ஒரு பாட்டில் ஸ்லைஸ் வாங்கிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்லைஸ் வாங்கி தரணும். நீங்க போய் எடுத்தா கண்டிப்பா 1/2 லிட்டர் ஸ்லைஸ் ஏன்னா ஒத்தை யார் நான் ஜெயிக்க போறேன். யார் எடுக்கணும்? 23 சொல்லு. கார்த்தியை தூக்குங்கள தடைவிடு தடைவிடு. ஏன் வந்து வீரசகசம் முதல்ல போய் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி அடிவாங்கி விழுந்துருக்கீங்களா? தடைவிடு, துள்ளு 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 துள்ளு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம மன்னர் பரம்பரை, நமக்கு இதெல்லாம் தேவையா? உளுந்து அடிவாங்கிறதே பழம் பார்த்து. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னீங்க, மாவு கட்டு பரம்பரை ஆயிட்டீங்களா? அப்ப யாரு விஸ்வநாதன் ஜெயிச்சானா? ஏமா ஓடல ஓடல ஓடல. 1/2 லிட்டர் சைஸ் யாரு? வின்னர் யாரு? கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு. வின்னர் ஆஃப் தி ஸ்லைஸ் பாட்டில் கார்த்தி. ஏன்டா சோகத்துல உட்காந்துருக்க? ஸ்லைஸ் போட்டு போயிடுச்சேனே. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இல்லை விடுறா விடுறா, நான் அவனை வாங்கி தரேன்டா. அவன் என்னடா 50 ரூபா ஸ்லைஸ் பாட்டில், அண்ணன் அவனை வாங்கி தர மாட்டேனா? வாங்க வாங்கி கொடுங்க வாங்க. இல்லை அதுக்குன்னு பொசுக்கு இப்படி வாங்கி வாங்கிதாங்கன்னு கேட்டேன். நம்ம ஒலித்துல யார்கிட்ட கேட்போம்? எல்லாரும் மேப் பண்ண சொல்லுங்க. மேப் 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 மேப். நான் வந்துட்டேன். நீங்கள் போகும் இடத்தை வந்து சொல்லுங்க. அந்த மேப் வழிகாட்டி போதும் போதும் போதும். விஸ்வா, கேஸ் கம்மியா இருக்குல்ல? இல்ல இல்ல, கடலை வேக வைக்கிறது கேஸ் அடுப்பு தேவைப்படுது இல்ல, அதான் கேட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஆறுல நீ எவ்வளவு பெரிய சிங்கரு, சிங்கர் சூப்பர் சிங்கர்ல பாடக்கூடியவே நீலாம். ரொம்ப கேவலமா இருக்கு. சுத்தி உன்ட்டு தான் அசிஸ்டன்ட் வேலை பார்த்தாருன்னு கேள்விப்பட்டேன். உன் ஃபேஸ் கூட அனிருத் ஃபேஸ் மாதிரியே இருக்கா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நீ மட்டும் தான் அமைதியா வர. என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? அதாவது நான் வந்து ஒரு ஹீலர் பார்த்துக்கோ, என்கிட்ட எது சொன்னாலும் நான் பதிலுக்கு சொல்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு மனசு குளிர்ச்சியா அமைதியா இருக்கும். அப்படியா? என்ன பிரச்சனை என்கிட்ட தைரியமா சொல்லு. வீட்டுல நீ அப்படி என்ன பண்ண?
ஒன்றும் பண்ணல, நேற்று ஆளு கூட வெளியே போனேன். ஆளை கூப்பிட்டு வெளியே போனியா? ஃபோட்டோ வீட்டில் மாட்டிக்கிட்டு அதான் லவ் பண்ணிட்டாலையா? உனக்கு என்ன கார்த்தி, உன் ஆள் பேர் என்ன? கார்த்தி, உன் ஆள் பேர் என்ன? இல்ல நான் லவ் பண்ண மாட்டேன். லவ் பண்ண மாட்டியா? சிங்கிளா? மொரட்டு சிங்கிள்?